போய் அந்த கையெழுத்து போடுற வேலையை பாருனா. அவன் கதையை நான் முடிச்சிடறேன். நீ போனா திருப்புடா வண்டிய. இதெல்லாம் இங்க வழக்கமா நடக்கிறதா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையெழுத்து வாங்குங்க. கொடுங்க, கையெழுத்து போடுறா. என்கிட்ட மட்டும் அவன் வரட்டும். நான் அப்படியே ஒதுங்கி போயிடுவேன். அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவுட் ஆகிட்டானே. என்ன வெட்டுவேன்னு சொன்னல, வெட்டு. பெரிய பிஸ்தா மாதிரி பேசுன, இப்ப பேச. என்கிட்டே தொடைய தட்டுறியா? இப்ப தட்டுறா, தட்டுறா. உன்னால 10 பேரை கூட்டிட்டு வந்து எங்க ஊர்ல இருக்கிற ஆளுங்களை மிரட்டி கடத்திட்டு தான் போக முடியும். அதே நானா இருந்தா தனி ஆளா வந்து உன் வீட்டுக்குள்ளே புகுந்து உங்க ஆளுங்களை வெட்டி அங்கேயே உன்னை ஓட விட்டு அடிப்பண்டா. என்ன பாக்குற? வீரவநல்லூர் துளசிடா. ஆபத்து நடக்க இருந்தது.
நல்ல வேளை உங்க பிள்ளை வந்து தடுத்துட்டாரு. உங்களை ஒருமனதா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ராமலிங்க ஐயா வாழ்க! ராமலிங்க ஐயா வாழ்க! ராமலிங்க ஐயா வாழ்க! என்னங்க என்னாச்சு? துளசி என்னடா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன சின்ன சண்டை. சட்டையா பெரிய சட்டையாயிருச்சு. அம்மா இவ சம்மந்தம் இல்லாத. ஏய், எனக்கு சம்பந்தம் இல்ல நீ எப்படி சொல்லுவ? எவனோ ஒருத்தன் அப்பா சட்டையை பிடிச்சா நீ போகட்டும் விடுன்னு சொல்லுவேன். நான் அறுத்துருவேன். அதுக்குலடா ஒண்ணு அவங்க செத்தா எவனுக்கு என்ன? அப்பா மானத்தை விட என் உயிர் பெருசு இல்ல. இப்படி பேசினா என்ன அர்த்தங்க? நீ இதுல தலையிடாத, உள்ள போ. அது இல்லங்க. இது ஏன் ஃபேமிலி மேட்டர், நீ உள்ள போ. உங்க ஃபேமிலியா? துளசி, பொண்டாட்டி கிட்ட பேசுற பேச்சாடா இது? உன் கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவையா இந்த ஊருக்கு வந்திருக்க. இந்த தகராறுலாம் உனக்கு எதுக்குடா? நம்ம ஆளுங்களெல்லாம் கடத்திட்டு போய் உங்களை அவமானப்படுத்தினா அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? அவனுங்களை கவனிச்சுக்க இந்த ஊர்ல நான் இருக்கேன், உன் அண்ணன் இருக்கான், உன் மாமா இருக்கான், நம்ம ஊர் ஜனங்க இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட நல்லது கெட்டதை யோசிக்க நீ ஒருத்தன் தாண்டா இருக்க. நீ இப்போ வீரவநல்லூர் ராமலிங்கம் புள்ள மட்டும் இல்ல, இவளோட புருஷன் உண்டா. அவங்க வீட்டுல பார்த்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லி உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பெண்களுக்கு எப்பவும் அவங்கள பத்தின கவலை கிடையாதுடா, புருஷனை பத்தின சிந்தனை தான் இருக்கும். டே துளசி, அந்த காலத்துல ஒருத்தர் செத்தா அதோட பகை முடிஞ்சிடும். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல மனுஷனோட சாவல தான் பகையே ஆரம்பிக்குது. நமக்கு அந்த பகை வேண்டாண்டா. அம்மாடி, அவன் சின்ன புள்ளியா இருக்கும்போது யாரோ என் பேரை சிவத்துல அழிச்சிட்டான்னு அவன் கையையே வெட்டிட்டான். அவன் அண்ணனை அவமானப்படுத்திட்டாங்கன்னு ஆத்திரத்துல இன்னொரு வீட்டை கொளுத்திட்டான். இந்த மாதிரி ஒரு புள்ள பிறந்ததுக்கு இன்னொருத்தனா இருந்தா பாராட்டி கொண்டாடி இருப்பான். ஆனா அவன் தவறான வழியில போயிடக்கூடாதுன்னு ஊரை விட்டு விலக்கி பட்டணத்துக்கு அனுப்புன. அவன் ஆத்திரப்பட்டாலும் அவன் நல்லவம்மா. எந்த மனைவி தன் புருஷனை புரிஞ்சு நடந்துக்கிறாளோ அந்த குடும்பம் எப்பவும் ஒத்துமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துடுமா. நாளைக்கே நீங்க சென்னைக்கு போக ஏற்பாடு பண்றேன். இனிமே உனக்கு பிரச்சனையே இருக்காது.